is 150 rupees, but this dukan very cheap and budget friendly. என்ன சந்த கலர் தான் அந்த கலர். ஓகே, இன்னைக்கு வந்து ரோட்டு கலர் தாங்க சாப்பிட போகிறோம். பொடி இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் வச்சு அதையும் கண்டிப்பாக சொல்கிறேன். 40 ரூபா 30 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக முடிச்சுக்கலாங்க. பீஸாவோட தள்ளுவண்டியில் கொண்டு வந்தாங்க, வேறு லெவலுங்க. ஸோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த ஊரில் தள்ளுவண்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து இது ஐட்டமாக இருக்குன்னா அது ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, மோமோஸு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சப்பாத்தி, தயிர் ரொட்டி. பையன் அடங்கவே மாட்டாங்க, பயங்கர வாள். இந்த சந்துக்குள்ள எக்கச்சக்கமான வீடு, 100கணக்கான வீடு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இதுதான் அவங்களுடைய அம்மா. இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கடை நடத்திட்டு இருக்காங்க. ரைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து ஆபாயில் தாங்க இருக்கும். வணக்கம் நண்பா நண்பிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் செம்ம ஜாலியாக இருப்பீங்க நினைக்கிறேன். அதே ஜாலி மூடில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ முழுக்க ஸோ டெல்லியில் என்ன மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி ஃபுட்ஸ் நான் ருட்டீனாக எடுத்துக்கிறேன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குறிப்பாக நம்ம வந்து தள்ளுவண்டி கடையை பார்த்து சாப்பிட போகிறோம். ஸோ டெல்லியில் தள்ளுவண்டி கடை எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஸ்பெஷலான ஃபுட்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்த்துருந்தோம். இங்கே நம்ம ஊர் மாதிரி இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, சான்ஸ் இல்லை. ரொம்ப ரேர் இருக்கிறது. பட் இங்கே மோஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எல்லாமே டிஃபன் என்ன மாதிரி எல்லாமே இந்த பூரி பாஜி, அதுக்கப்புறம் வந்து ஆலு பரோட்டா, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சப்பாத்தி, மைதா மாவு, இந்த கோதுமை வகைகள் தான் இங்கே சாப்பிடுவாங்க மேக்ஸிமம். இன்னும் மார்னிங் வந்து ரெகுலராக டீ குடிக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். அது ஒரு டீ. இங்கெல்லாம் டீ வந்து இந்த மாதிரி கப்பில் தான் கொடுப்பாங்க. சாரி, இந்த மாதிரி களிமண்ணில் செஞ்சப்பட்ட கிளாஸில் தான் கொடுப்பாங்க. இதை நீங்கள் வந்து போட்டு உடச்சிடலாம். டீ குடித்ததுக்கப்புறம் போட்டு உடச்சிடலாம். இங்கே டீ கடையில் என்ன மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, டீயை நல்லா பாயில் பண்ணிடுறாங்க. அது பாயில் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு வரவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கப்ஸில் வந்து 10 rupees, 15 rupees, 20 rupeesனு வேரியேஷன் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஊருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees தான் ஆச்சு. அது வந்து பூரி மசாலா. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூரி பாஜின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்ணுன்னு வச்சுன்னா இந்த மாதிரி தள்ளுவண்டி கறி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ வெறும் 40 ரூபா 30 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக முடிச்சுக்கலாங்க. பட் அதுவே வயிறு ஃபுல்லாக மாதிரி இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஆஃபீஸ் வழியை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி திரும்ப பீஸாவோட தள்ளுவண்டியில் கொண்டு வந்தாங்க, வேறு லெவலுங்க. டெல்லி பாருங்கள், நீங்களே பாருங்கள், ரைஸும் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது. ஸோ பீஸா. ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து உட்காந்து சாப்பிடுவோம்ல, அந்த பழக்கமே கிடையாது. இங்கே ஸ்டாண்டிங் தான் எல்லாமே. சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, ரைஸாக இருந்தாலும் சரி, எனி ஃபுட் அப்படியே ஸ்டாண்டிங், ஈட்டிங், கோயிங். இந்த ட்ரிங்கை நம்ம குடிப்போமா? ஸோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க, பார்ப்போம். வாங்கியாச்சுங்க, இந்த ட்ரிங்க்கு தாங்க. டைம் ஃபார் லன்ச். இப்போ நம்ம லன்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு தள்ளுவண்டி கடையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இதுதாங்க நார்த் இந்தியன் சாப்பாடு, இப்படி தான் இருக்கும். ரைஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து ஆபாயில் தாங்க இருக்கும். பட் ஓகே, இங்கே ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பாடு இது வந்து கத்திரிக்காய் ஃப்ரை, இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. நீங்கள் மெயினாக இது 2 இல்லாமல் இருக்காது. இங்கே எப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து இந்த வெஜ் தாலி, நான்வெஜ் தாலி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெஜ் தாலி அப்படின்றது கண்டிப்பாக சப்பாத்தி ஆடாக வரும். இங்கே எல்லாமே தாலி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க லன்ச் டைமில். நான் மட்டும்தான் ஒன்லி ரைஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இங்கே வந்து மச்சி சாவல், அதாவது மீன் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, சிக்கன் சாப்பாடு அதுவும் 100 ரூபா தான். சிக்கன் சாப்பாடு 110 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 110, 120 rupeesல ஒரு நான்வெஜ் சாப்பாடு நல்லா திருப்தியாக அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோட்டலில் தான் ஓரளவுக்கு டேஸ்ட்டு வைஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவும் இருக்கும். இதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளோருக்கு கூட பாருங்கள், தரை எப்படி இருக்கு பாருங்கள். வேறு வழி இல்லை, இங்கே தான் ஓரளவுக்கு டெய்லியும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் தான் இருக்குது.
ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஹையாக இருக்கும், இல்லை இங்கே கொஞ்சம் மீடியம்னா இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். சாப்பாடு வந்து அப்படியே வாஷ் பேஷன் கீழே வந்து வெடிச்சு வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க பாருங்க. தண்ணிக்கான எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க. பையன் அடங்கவே மாட்டாங்க, பயங்கர வாள். இப்போ சந்துலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டெரராக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த சந்துக்குள்ளே எக்கச்சக்கமான வீடு, 100கணக்கான வீடு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த சந்துக்குள்ளே தான் இது வந்து ஆக்சுவலாக அந்த சந்து எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெயின் ரோடு. ஸோ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த சந்துலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த கடை. ஸோ இந்த கடையிலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 மீட்டர் 40 மீட்டரில் தான் நான் தங்கியிருக்கிற இடம். டாலர் இன் ஒரு ஹோட்டல், பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு பையா வந்துட்டுருக்காரு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:30. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து ரொம்ப சூப்பராக முடிக்கிறதுக்காக அசாம், நேபாள் ரொம்ப ஃபேமஸாக அந்த மோமோஸ் தான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இந்த சின்ன சந்துக்குள்ளே தான் அந்த ஷாப் இருக்குது. ஸோ நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை சொல்லலாம். இங்கே வந்து டெல்லியில் சொல்ல போனால் அவங்க ஸ்டைலில் வந்து ஒரு சின்ன துக்கான். ஸோ வந்து ஒரு டார்ஜிலிங் ஸ்டைலில் வந்து ஒரு மோமோஸ். ஸோ இவங்க வந்து பேசிக்காக வந்து டார்ஜிலிங்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகி இங்கே வந்து இந்த மோமோஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டி இருக்குது. சிக்கன் மோமோஸ், வெஜ் மோமோஸ், பன்னீர் மோமோஸ், வந்து காளான் மோமோஸ், அது இல்லாமல் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸான மோமோஸும் இங்கே கிடைக்கும். அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் வந்து டெய்லி இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ இவன் தான் அவங்களுடைய அம்மா. இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த கடை நடத்திட்டுருக்காங்க. ஸோ மஸ்ராஃப் அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன கடை தான் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு சின்ன டேபிள் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வு வச்சுட்டு அவங்க வந்து இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணுறாங்க, அதில் வந்து மோமோஸ் ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஆப்கா கருப்பே ஆப்கா கருப்பேண்ணா. ஓ, ஸோ இதுதான் அவங்க வீடு. திருடம் போலீஸ்லாம் தப்பிச்சு ஓடும்போது சேசிங் பண்ணுற சீன் மாதிரி இருக்குது இந்த சந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா. இங்கே டெல்லியில் முக்கால்வாசி அப்படி தான். இந்த சந்துங்கெல்லாம் வந்து நிறைய இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுக்கலாம், அந்த மாதிரியான சந்து எல்லாமே. பன்னீர் மோமோஸு कितना पीस है? 12 पीस. ओके, 12 पीस कितना रुपये? 60 रुपये, 60 रुपये. ஸோ 12 பீஸு பன்னீர் மோமோஸ் வந்து ஒன்லி ஃபார் 60 ருபீஸ். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனீங்க அப்படின்னா மோர் தென் 100 ருபீஸ், 150 ருபீஸ். பட் திஸ் துக்கான் வெரி வெரி சீப் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. சூப்பர். ஓ, மஸ்ராஃப் மீன் வந்து டெலிஷியஸ். ஸோ மஸ்ராஃப் இஸ் டார்ஜிலிங் நேம். Filipino word, yeah. ஸோ இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது பாருங்கள். ஸ்டீமு, ஸோ ஆவியில் வேக வச்சது, ஃப்ரை ஐட்டம் இருக்குது, கிரேவி, குர்குரே. கிரேவி மீன்ஸ் பன்னீர் மோமோ கிரேவி டைப். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸோ நூடுல்ஸ் இருக்குது, சில்லி பொட்டேட்டோ, வெஜ் சௌமீன் இஸ் த. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடிமேடாக வச்சுருக்காங்க. அப்படியே வந்து கேட்டாங்க அப்படின்னா ஸோ அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. Which you want sauce? Mayo or spicy? Medium spicy. Mayonnaise is that? The plain mayonnaise. Yeah, plain mayonnaise. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஸ்டீமு. பாருங்களேன், இப்போ இந்த சிக்கன் மோமோஸ் வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு மோமோஸ் ஷாப்பில் சாப்பிட்ருக்கேன். 6 பீஸ் மோர் தென் ஒரு 120 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வருங்க. பட் இங்கே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ ஸ்பெஷலாக போட்டு கொடுத்துருக்கீங்க. மோமோஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பைட்ஸு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓ, வேறு லெவலுங்க. சூப்பர் ஸ்பைசி அண்ட் மசாலா அண்ட் சிக்கன் எல்லாமே பாயில்ட் ஆகி செம்மையாக வந்து ஸ்டீம் ரியலி லைக். இப்போ நீங்கள் டெல்லி வந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டரில் இந்த வந்து ஷாப் இருக்குது. நான் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் லிங்க் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது, டாப் நாஸ் டீ. ஓகேங்க, ஸோ மோமோஸ் இந்த கடையை பற்றி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களும் ஆதரவு கொடுங்க.
எங்கே நீங்கள் எங்கே போய் ட்ராவல் பண்ணுறீங்களோ ஸோ அங்கே வண்டியில் ஏதாச்சும் ரோட் சைடில் ஒரு கடை இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரம் அதை நம்பி தான் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட நான் கேட்டேன், என்னங்க சின்ன சந்துக்குள்ளே வச்சுருக்கீங்க, ரொம்ப டார்க்காக இருக்குது, ஒரு பப்ளிசிட்டி இல்லை, போர்டு இல்லை, எப்படி வியாபாரம் ஆகும்னு கேட்டால் பரவாயில்ல கடவுள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து டார்ஜிலிங்லேருந்து வந்து இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் அந்த பெண்கள் வந்து சும்மா இல்லாமல் ஸோ நாங்கள் வந்து ஒரு சுயதொழிலாக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது மேலே ஹேட்ஸாக பெண்கள் ரொம்பவே டெவலப் ஆகிட்டு வராங்க. ஸோ அது விதத்தில் வந்து டெல்லியில் மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் தான். நிறைய ஸ்நாக்ஸை பார்க்க முடியுங்க. நிறைய பொட்டேட்டோவில் இந்த பானிபூரி எடுப்பாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ சாட் இங்கே பாருங்கள், இழந்த பழம், ஒரு மரவள்ளிக்கிழங்கு. Very nice, so beautiful. कितना बजे के बंद हुए शॉप है? हाँ, कितना बजे के बंद? ये 12 बजे बंद होती है सर. 12 बजे. बिल्कुल सुबह 7 बजे ஸோ ரொம்ப அதிசயமான ஒன்று கண்ணில் பட்டிருக்கு. சவுத் இந்தியன் இட்லி வடை. இங்கே பாருங்கள் வண்டியை சேல் பண்ணுறாங்க. இந்த ஒரு சின்ன சைக்கிளில் சாம்பார், அந்த பேக்கில் வந்து இட்லி வடை. ஸோ மார்னிங் போவாராம், நைட்டு ஒரு 8 மணி 10 மணி போல் வருவாப்புல. நான் கூட நம்ம தமிழ்கார பையன் ஹேராமா எப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்து டின்னரோட இந்த வீடியோ முடிக்க போகிறேங்க. ஸோ டின்னர் நான் வந்து பொதுவாக நான் இந்த கடையில் தான் சாப்பிடுவேன். பட் நல்லாயிருக்கும் ஆனந்த தாபான்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மினி பட்ஜெட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறான். நீங்கள் ரைஸ் எவ்வளோ கேட்டாலுமே வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அந்த சப்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான். ஆனால் தால் மட்டும் எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் ஓகே, இங்கே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரைஸ் கொஞ்சம் நல்லா இங்கே பாயிலாக இருக்கும். இங்கே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் சாப்பிடும்போது இந்த குக்கும்பர், அதாவது இந்த வெள்ளரிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்புறம் அந்த வந்து ஆனியன் கண்டிப்பாக அதை எடுத்துப்பாங்க. அப்புறம் மிர்ச்சினா வந்து பச்சை மிளகா. ஸோ கம்பல்சரி வந்து எல்லா ரைஸ் தாலிலையும் வந்து அந்த நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனாலும் லோக்கல் ஹோட்டல் போனாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ முக்கியமான பாயிண்ட் வரைக்கும் இங்கே என்ன பிரச்சனைனா, எல்லா ஹோட்டல்ஸுமே நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நார்மல் தண்ணி சுத்தமாக நல்லா இருக்காது, அது நாட் ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா ஹோட்டல்ஸும் நீங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கி தான் நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க நார்த் இந்தியன் சாப்பாடு, இப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ கிளம்புறோம். ஓகே கைஸ், எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட்ஸ். சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பாக டெல்லியில் ஒரு 1 டே கூட ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கமிங் சூன் வந்துட்டே இருக்குங்க.